Hi friends, welcome to VividTech. நம்ம எல்லாருமே கண்டிப்பா Facebook பேஜ் வந்து வச்சிருப்போம். ஸோ இந்த Facebook பேஜ் வந்து குறிப்பிட்ட சில கண்ட்ரீஸ்ல உள்ளவங்க மட்டும் பார்க்க கூடாது. அந்த கண்ட்ரியை வந்து நீங்க பிளாக் பண்ணணும்னு நினைப்பீங்களா இருந்துச்சுன்னா எப்படி அந்த Facebook பேஜ் வந்து அந்த கண்ட்ரில உள்ளவங்க வந்து பார்க்காம பிளாக் பண்றது இல்லாட்டி அந்த கண்ட்ரில வந்து விசிபிள் ஆகுறத வந்து டிசேபிள் பண்றது அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோல சொல்ற ஸ்டெப்ஸை நீங்க ட்ரை பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா உங்களுடைய Facebook பேஜ் வந்து குறிப்பிட்ட சில கண்ட்ரில மட்டும் விசிபிள் ஆகாது, பேஜ் வந்து ஷோ ஆகாது. ஸோ அது எப்படி அப்படின்றத பார்ப்போம். ஸோ இதுதான் நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா இருந்துச்சுன்னா நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிருங்க. ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா என்ன செய்யுங்க அப்படின்னா உங்க போன்ல Facebook ஆப்பை ஓபன் பண்ணி Facebook பேஜையுமே ஓபன் பண்ணிருங்க. ஓபன் பண்ணிட்டு மேல கார்னர்ல ப்ரொஃபைல் ஐக்கனை கிளிக் பண்ணி மெனுவுக்கு வந்து போயிருங்க. போனோட வந்து உங்களுடைய பேஜோட நேம் வந்து ஷோ ஆகும். ஸோ அதுக்கு மேல வந்து மெனு அப்படின்றது பக்கத்துல செட்டிங்ஸ் ஐக்கனும் ஷோ ஆகும். அந்த செட்டிங்ஸ் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணோட பாப்பீங்களா இருந்துச்சுன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணி இதுல ஆடியன்ஸ் அண்ட் விசிபிலிட்டி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அதுல ஃபாலோவர்ஸ் அண்ட் பப்ளிக் கண்டென்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அதையுமே கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கு பிறகு எந்த ஆப்ஷனையுமே கீழே ஸ்க்ரோல் பண்ணி வருவீங்களா இருந்துச்சுன்னா கண்ட்ரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதுல வியூ அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணோடனே இந்த இடத்துல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் டைப் அப்படின்ற ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அதாவது ஹைட் ஃப்ரம் சர்டைன் கண்ட்ரிஸ். ஸோ இதுல இருந்து பேக் வந்துட்டு கண்ட்ரிஸ் அப்படின்ற இடத்துல வந்து நீங்க கிளிக் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா உங்களுக்கு சர்ச் பார் ஒன்று இருக்கும். ஸோ இந்த சர்ச் பார்ல எந்த கண்ட்ரியை நீங்க வந்து அதாவது எந்த கண்ட்ரியை பிளாக் பண்ண விரும்புறீங்களோ எந்த கண்ட்ரியில உள்ளவங்க உங்க பேஜை பார்க்க கூடாதுன்னு நினைப்பீங்களோ அந்த கண்ட்ரியை வந்து இந்த இடத்துல செலக்ட் பண்ணிட்டு நீங்க அதுக்கப்புறமா இந்த இடத்துல வந்து சேவ் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து அதாவது உங்களுடைய Facebook பேஜ் வந்து அதுக்கப்புறமா அந்த கண்ட்ரீஸ்ல வந்து ரெஸ்ட்ரிக்ட் ஆகிரும். அதாவது அந்த கண்ட்ரில வந்து ஷோ ஆகாது. ஸோ இப்படித்தான் வந்து Facebook பேஜை வந்து சில கண்ட்ரீஸ்ல நம்ம பிளாக் பண்றது இல்லாட்டி ரெஸ்ட்ரிக்ட் பண்றது ஹைட் பண்றது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது போன்ற நிறைய வீடியோ பார்க்கணும்னா கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பார்த்துட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.